வாழ்க்கையில வெற்றி பெறணும், முன்னேற்றம் அடையணும். இந்த மாதிரி ஆசை எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரு சிலர் தான் அதற்கான முயற்சியை எடுக்கிறாங்களே ஒழிய, மற்றவங்க அதை சோம்பேறித்தனமா அமர்ந்து வேடிக்கை பார்க்க தான் செய்யறாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நாம இன்றைய நாள் அப்படிங்கிற ஒரு நாளையும், இந்த நிமிடம் அப்படிங்கிற ஒரு நிமிடத்தையும் நம்ம இழக்கிறனால தான் நம்ம எப்பவுமே தோல்விகளோடைய பிடிகளை மாட்டிக்கிட்டு தவிக்கின்றோம். நமக்குள்ள எல்லா சக்தியும் இருந்தாலும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அந்த நேரத்துல அதை சாதித்து விடுகின்றார். அப்படி அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே, ஆனா அவங்களால செய்ய முடியறத ஏன் நம்மளால செய்ய முடியல? அதை ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பவுமே நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக வரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். அந்த புதுமையான விஷயங்கள் தான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கும். அப்படி பல விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டாதான் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். என்னதான் படித்து பட்டம் பெற்று இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள், அதனுடைய செயல்பாடுகள் குறித்து பலரும் தெரிந்து கொள்வதில்லை. அதை தெரிந்து கொள்வதில் நாம் தயக்கம் காட்டக்கூடாது. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு முன்னேறிட்டேன்னா நாளைக்கு நான் பல பேருக்கு உதாரணமா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் சோம்பேறித்தனமா விட்டுட்டேன்னா நாளைக்கு பல பேர் இவனம் போல இருக்கக்கூடாது, இவங்களை போல இருக்கக்கூடாது என்று சொல்லிக்காட்ட விட ஆரம்பித்து விடுவார்கள். நம்முடைய பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில சாதித்தவங்களுடைய பழக்க வழக்கங்களை ஒட்டி அமைச்சுக்கணும். அதை பல நல்ல புத்தகங்கள் மூலமாவோ அல்லது சாதித்தவங்களுடைய ஆரம்பகால கஷ்டங்களை பற்றியோ தெரிந்து கொண்டு அவங்க எப்படி அந்த கஷ்டங்கள்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாமும் அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த தங்கத்தோட மதிப்பை விட மதிப்பு மிக்கது இந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட காலத்தை நம்ம வீணாக செலவழித்து விட்டு கடைசியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்ம தெரியாது அப்படின்னு கூறிவிட்டு இருந்தோம்னா நம்ம முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம முதல்ல பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்.